Welcome to Shanmugam IAS Academy. This is the Hindu news analysis for the date 17th September 2021. Let's go into the analysis. The first article for the day is Government sets up bad bank to clear the NPA miss. So NPAs non-performing assets அதை பற்றி நம்ம 2 days back தான் வந்து நியூஸில் பார்த்தோம். There are 3 types of non-performing assets அப்படின்னு பார்த்தோம். Stressed asset, doubtful assets and loss assets அப்படிங்கிற 3 types வந்து பார்த்தோம். பேட் பேங்க் அப்படின்னா என்னன்னா, இந்த என்பிஎஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் வந்து பேட் பேங்க்ஸ் அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்தியாவில் இப்போ எவ்வளோ என்பிஎஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 2 lakh crores, அதாவது கடன் வாங்கிட்டு கடன் கட்டாமல் இருக்காங்க இல்லையா, ஸோ அது அந்த மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs crores இருக்குது. ஸோ அதுதான் வந்து என்பிஎஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக பேட் பேங்க்ஸ் வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக ஒரு பேங்க் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ அப்படின்னு வச்சுருக்கலாம். ஸோ அதில் கடன் வாங்கிட்டு இப்போ கடன் கட்டலை அப்படின்னா அந்த கடன் எப்படி வாங்கியிருப்பாங்கன்னா ஒரு செக்யூரிட்டி வந்து பிளெட்ஜ் பண்ணி தான் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த பேங்க் கிட்ட தான் அந்த செக்யூரிட்டி இருக்குமா. ஸோ அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவங்க கிட்ட பிளெட்ஜ் பண்ணுவாங்க பேங்க். ஸோ ஒன்ஸ் அது நான் பெர்ஃபார்மிங் அசட்டாக மாறினதுக்கு அப்புறம் அந்த செக்யூரிட்டியை அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு பிளெட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ இந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செக்யூரிட்டியை வந்து விற்று அதில் பேங்க்குக்கு எவ்வளோ பணம் போகணுமோ அந்த பணத்தை வந்து பேங்க்கு கொடுத்துருவாங்க. அண்ட் அந்த என்டையர் மேனேஜ் பண்ணாங்களே அந்த செக்யூரிட்டிஸை விற்று அந்த என்டையர் லிக்விடேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்களே, ஸோ அதுக்கான அமௌண்ட்டை அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து பேட் பேங்க்ஸோட என்டையர் ப்ராசஸ். ஸோ இந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை தான் வந்து பேட் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து ஸ்பான்சர் பண்ண அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 30 அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மாதிரி இருக்குது. பட் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இப்போ வந்து நேஷ்னல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டே வந்து பேக் பண்ணுற ஒரு அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து என்டையர் பேட் பேங்க்ஸோட ப்ராசஸ். ஸோ தட் நம்ம வந்து டெஃபினட்டாக வந்து என்ன பண்ண முடியும், என்பிஎஸ் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் தி ஸ்கீமா டு ஹெட் நேஷனல் கம்பெனி லா அப்பெலேட் ட்ரிபியூனல் டில் September 20th. ஸோ நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அண்ட் நேஷனல் கம்பெனி லா அப்பெலேட் ட்ரிபியூனல் அதை பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து பார்த்தோம். பிகாஸ் அந்த ட்ரிபியூனல்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க வேகன்சிஸ் இருந்தனால அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம நேஷனல் கம்பெனி லா அப்பெலேட் ட்ரிபியூனல் பற்றி பார்ப்போம். இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. கம்பெனி லா ட்ரிபியூனல், அதாவது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸில் இருக்கும். பேஸ்ட் அப்பான் தி கேஸ் லோட்ஸை பொறுத்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காம்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபியூனலில் பிரசிடென்ட், சேர்பர்சன் அண்ட் அதர் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் ஆஃப் தி அப்பெலேட் ட்ரிபியூனல் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா ஷால் பி அப்பாயிண்டட் ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் அவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. The members of the tribunal and technical members of the appellate tribunal shall be appointed. எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா யாரோட ரெக்கமெண்டேஷன்னா செலக்ட் கமிட்டி இருப்பாங்க, அவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி தான் மித்த மெம்பர்ஸையும் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த செலக்ட் கமிட்டியில் யார் இருப்பாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கலாம், இல்லைனா அவர் செலக்ட் பண்ணுற நாமினி இருக்கலாம், ஆர் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் இருப்பாங்க. செக்ரட்டரி 3 செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. கார்ப்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரி, லா அண்ட் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் அந்த செக்ரட்டரி வந்து இருப்பாங்க. ஸோ இந்த டோட்டலாக இந்த 5 மெம்பர்ஸும் சேர்ந்து தான் வந்து யாரை வந்து ட்ரிபியூனல்ஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் வந்து ஏதாவது ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அந்த ஆர்டரில் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா திருப்பியும் நாம அப்பீல் பண்ணலாம். ஸோ அந்த அப்பீலிங் பாடி தான் வந்து இந்த அப்பெலேட் ட்ரிபியூனல், நேஷனல் கம்பெனி லா அப்பெலேட் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அவங்க சொல்கிற ஜட்ஜ்மெண்ட் அதில் ஏதாவது அப்பீல்னாலும் வந்து இந்த அப்பெலேட் ட்ரிபியூனலுக்கு தான் வந்து போகணும். அதே மாதிரி காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏதாவது டிசிஷன் எடுத்தாங்கனாலும் அந்த அப்பீல் வந்து இந்த நேஷனல் கம்பெனி லா அப்பெலேட் ட்ரிபியூனலுக்கு தான் வந்து சொல்லணும். So these are the functions of the National Company Law Appellate Tribunal. Next is the packed agenda for GST Council today. So after pandemic அப்புறம் இப்போதான் வந்து first physical meeting for GST Council வந்து நடக்க போகுது. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி டெஃபினட்டாக வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனில் கிடையாது. 101
கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் வந்து பாஸ் பண்ணாங்க. அண்ட் தே கிரியேட்டட் ஆர்டிகல் 279A. ஸோ அதனால இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இவங்க இந்த பாடி என்ன பண்ணுவாங்க, இந்த கவுன்சில் என்ன பண்ணுவாங்கன்னா போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் தருவாங்க ரிலேட்டட் டு ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ரிலேட்டடா. நெக்ஸ்ட் இஸ் இதோட சேர்பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து சேர்பர்சனாக இருப்பாங்க. அண்ட் மித்த மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆர் ஃபைனான்ஸ், ரெவென்யூ ஆர் ஃபைனான்ஸ் அந்த மினிஸ்டர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஸ்டேட்ஸோட ஃபினான்ஸ் ரிலேட்டட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களும் வந்து இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் இது வந்து ஃபெட்ரல் பாடி, பிகாஸ் ஸ்டேட்ஸ்க்கும் வந்து ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ எல்லா டிசிஷன்ஸும் வந்து எப்படி எடுப்பாங்கன்னா ஓட்டிங் பேஸ் பண்ணி தான் வந்து இதில் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலில். அண்ட் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா எவ்வளோ தேவைப்படுது ஓட்டிங் அப்படின்னா ஷுட் நாட் பி லெஸ் தேன் 3/4 ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங். ஸோ ஆல்ரெடி அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் அந்த அன்னைக்கு வந்திருக்கவங்க ப்ரெசென்ட் அண்ட் ஓட் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் மோர் தேன் 3/4 ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து அந்த டிசிஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஓஸ்ட் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதில் 1/3 இருக்கணும். இதே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2/3 வந்து இருக்கணும் டோட்டல் ஓஸ்ட் அந்த அன்னைக்கு கேஸ்ட் பண்ணதில். So this is about the GST Council. Next is the Enforcement Directorate searches premises linked to Mandir. So இதில் வந்து Enforcement Directorate பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும், because நியூஸில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக Enforcement Directorate பற்றி பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ Enforcement Directorate பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரி ஆர்கனைசேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிறது. ஸோ இவங்க வந்து எதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, இவங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா FEMA ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ரிலேட்டடாகவும் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் இது ரிலேட்டட் கேசஸை வந்து டீல் பண்ணுறது தான் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ஸோட ஜாபாக இருந்தது. இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 1956 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஸோ அப்போ அதோட நேம் என்ஃபோர்ஸ்மெண்ட் யூனிட்டாக இருந்தது. லேட்டர் வந்து 1957 என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ அதோட நேம் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ஆக்சுவலி முன்னாடி எக்கனாமிக் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் 1957 என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டாக நேம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ்லேருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதோட டிபார்ட்மெண்ட்டை. அண்ட் ஒரு நடுவில் ஒரு 4 years மட்டும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருந்தது. பட் இப்போ அகைன் இட் இஸ் அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கீழே தான் இருக்குது. ஸோ இதோட பவர்ஸ் என்ன அப்படின்னா த டைரக்டரேட் என்ஃபோர்சஸ் டூ லாஸ். ஒன்று FEMA, அது வந்து ஒரு சிவில் லா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளோட ஃபாரின் பாலிசி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அது ரிலேட்டடாக டீல் பண்ணுற ஒரு லா. அதுக்கப்புறம் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட், அது வந்து ஒரு கிரிமினல் லா. ஸோ அது ரிலேட்டடாகவும், ஸோ அந்த மணி லாண்ட்ரிங் யாராவது கண்டக்ட் பண்ணியிருந்தா அவங்களோட ப்ராப்பர்ட்டியை கான்ஃபிஸ்கேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ அதுதான் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லாஸ் இது எல்லாத்தையும் வந்து இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க இந்த லாஸை. இதோட காம்போசிஷன் வந்து பார்த்தோம்னா இது டைரக்டாக தான் வந்து பர்சனல்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. பட் ஒரு சில ஆஃபீஸர்ஸ் வந்து நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்னா கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸசைஸ், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், போலீஸ்லேருந்தும் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. இவங்களோட அதர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபண்டர்ஸ் ஆக்ட் அது ரிலேட்டடான கேசஸையும் வந்து ப்ராசஸ் பண்ணுறது. ஃபியூஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபண்டர்ஸ் மீன்ஸ் ஒருத்தவங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துட்டாங்க. யாருக்கு கொடுப்பாங்கன்னா 100 crores மேலே யாராவது சீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுப்பாங்க. அவங்கள தான் ஃபியூஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபண்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது ரிலேட்டடான கேசஸையும் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான் வந்து பார்க்குறாங்க. அது இல்லாமல் வேறு என்ன கேசஸ் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்ட். ஸோ இது ரிலேட்டடான கேசஸும் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இஸ் தி AUKUS seeks to reshape the Indo-Pacific ties. ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, UK அண்ட் USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு செக்யூரிட்டி அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்தோ பசிபிக் ரீஜனில் அவங்களோட அந்த என்டையர் ரீஜனையும் வந்து ரீஷேப் பண்ணுறதுக்காக, அதாவது இந்தியன் ஓஷன் அண்ட் சென்ட்ரல் பசிபிக் ஓஷனில் அவங்களோட என்டையர் கண்ட்ரோல் அந்த என்டையர் ரீஜனையும் ரீஷேப் பண்ணுறதுக்காக. பிகாஸ் சைனாவோட டாமினன்ஸ் வந்து அந்த ரீஜனில் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வந்து ரீஷேப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி அலையன்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க.
அண்ட் யூஎஸ் யூகே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு நியூக்ளியர் சப்மரைன்ஸ் வந்து நாங்கள் தருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட் வந்து அந்த இடத்துல சர்வைலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எஸ்பெஷலி சைனீஸ் வெஹிக்கிள்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத சர்வைலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணுறது, இதில் நியூசிலாண்டை வந்து சேர்த்துக்கல. ஈவன் நியூசிலாந்து வந்து ஆஸ்திரேலியாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி மெம்பர்ஸ், நெய்பரிங் ஸ்டேட் நெய்பரிங் கண்ட்ரி அப்படின்னாலும் அவங்கள இந்த ஒரு செக்யூரிட்டி அலையன்ஸ்குள்ளே சேர்த்துக்கல. Next is the recovery on track RBI's பத்ரா. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் அதாவது இப்போ கொஞ்சம் நம்மளோட எக்கனாமி ரிவைவ் ஆகிட்டே இருக்குது. பட் இன்ஃப்ளேஷன் வந்து இருக்குது, கொஞ்சம் ப்ரைஸ் ரைஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. எல்பிஜி லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ்னால, அதாவது நம்மளோட ரெகுலராக யூஸ் பண்ணோம்லையே நம்ம குக்கிங்க்கு எல்பிஜி சிலிண்டர், ஸோ அதனால எடிபிள் ஆயில் வந்து இம்போர்ட் நிறையா பண்ணுறதுனால அந்த இம்போர்ட் சார்ஜஸ் அதிகமாகறதுனால அது ஃபைனலாக வந்து இங்கே வந்து அந்த டொமஸ்டிக் ப்ரைஸஸை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸும் நம்ம நிறைய இம்போர்ட் பண்றதுனால அந்த ரீட்டைல் பிரைசஸ் வந்து அதனால அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய டைம்ஸ் பார்த்தாச்சு, 2 times வந்து பார்த்தாச்சு லாஸ்ட் 2 கிளாஸஸில். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மானிட்டரி பாலிசி கமிட்டி பற்றி. ஸோ அவங்களோட ஜாப் என்னன்னா எக்கனாமிக் க்ரோத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது, ஸ்டேபிள் பண்ணுறதும் அண்ட் இன்ஃப்ளேஷனை வந்து அண்டர் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதும் தான் வந்து மானிட்டரி பாலிசியோட கமிட்டி. ஒரு வேளை எக்கனாமி ஸ்டேபிளாக இல்லை, இல்லை இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ரிலேட்டட் பாலிசி மெஷர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஸோ இது வந்து RBI ஆக்ட் 1934 கீழே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்குன்னா ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு அண்ட் growth வந்து அச்சீவ் பண்றதுக்கு. ஸோ இது யாரோட ரெக்கமெண்டேஷன்ல வந்து ஃபார்ம் பண்ணாங்க மானிட்டரி பாலிசி கமிட்டினா, உர்ஜித் பட்டேல் கமிட்டி அவங்களோட ரெக்கமெண்டேஷனுக்கு கீழே தான் ஃபார்ம் பண்ணாங்க. இதோட சேர்பர்சன் பார்த்தீங்கன்னா RBIயோட கவர்னர் தான் வந்து இதோட சேர்பர்சனாகவும் வந்து இருக்காரு. அண்ட் அதர் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 3 வந்து RBI மெம்பர்ஸ் அண்ட் அனதர் 3 வந்து கவர்மெண்ட் மெம்பர்ஸ், கவர்மெண்ட் நாமினிஸ் வந்து இருப்பாங்க. கவர்மெண்ட் நாமினிஸ்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக வந்து இருக்க மாட்டாங்க, கவர்மெண்ட்டே வந்து செலக்ட் பண்ணவங்களா வந்து இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் எப்படி வந்து அந்த மெம்பர்ஸ் 3 மெம்பர்ஸ் அண்ட் 3 நாமினிஸை செலக்ட் பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு ஒரு செலக்ட் கமிட்டி வச்சு அதில் வந்து அதை யூஸ் பண்ணி அதை செலக்ட் கமிட்டி மூலமாக வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதோட டெசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுப்பாங்கன்னா ஓட்டிங் யூஸ் பண்ணி தான். அண்ட் இன் கேஸ் ஆஃப் டை, டோட்டலாக 6 மெம்பர்ஸ் இருப்பாங்களோ அவங்க தான் வந்து ஓட் போட்டு டெசிஷன் எடுப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் டை அப்படின்னா அப்போ வந்து கவர்னர் வந்து அவரோட ஓட்டை கேஸ்ட் பண்ணுவார். அண்ட் இவங்க அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளேஷன் வந்து ரெகுலேட் பண்ணுறது, கரெக்டாக லெவலில் கொண்டு வரதுக்கு அதுக்கு வந்து நிறைய பாலிசி மெஷர்ஸ் கொண்டு வருவாங்க. லைக் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், MCLR, ஸோ அந்த மாதிரியான நிறைய பாலிசிஸ் வந்து இவங்க கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டியோட ஜாப் அண்ட் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நெக்ஸ்ட் இஸ் தி Russia led bloc to hold military drills on Afghanistan border. ஸோ ஆப்கானிஸ்தான் பார்டர் அதாவது தஜிகிஸ்தான்ல மிலிட்ரி ட்ரில்ஸ் வந்து பண்ண போறாங்க. யார் அப்படின்னா ரஷ்யா லெட் ஒரு செக்யூரிட்டி அலையன்ஸ். ஸோ அது என்ன செக்யூரிட்டி அலையன்ஸ் அப்படின்னா கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து தஜிகிஸ்தான்ல மிலிட்ரி ட்ரில் வந்து பண்ண போறாங்க. அண்ட் அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 6 மெம்பர்ஸ்ல தஜிகிஸ்தான் மட்டும்தான் வந்து ஆப்கானிஸ்தானோட பார்டரிங் கண்ட்ரி அப்படின்னு, ஆப்கானிஸ்தானோட பார்டர் இருக்கிற ஒரு கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இப்போதான் ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தஜிகிஸ்தானில் ஒரு மிலிட்ரி ட்ரில் பண்ணுறது கரெக்டாக அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் வி ஹவ் டு நோ அபவுட் கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து ஒரு ரஷ்யா லெட் மிலிட்ரி அலையன்ஸ் ஆஃப் 7 ஃபார்மர் சோவியத் ஸ்டேட்ஸ் தட் வாஸ் கிரியேட்டட் இன் 2002. ஸோ 2002ல் இருந்தபோது 7 ஃபார்மர் சோவியத் ஸ்டேட்ஸ் வந்து இருந்தாங்க. ஸோ இது எதுக்காக, இதோட பர்பஸ் வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக தான் வந்து கிரியேட் பண்ணாங்க. இந்த கண்ட்ரீஸ்க்கு, இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க கண்ட்ரீஸ்க்கு ஏதாவது எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ் வந்ததுன்னா அப்போ வந்து இந்த எல்லா நேஷன்ஸும், இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க எல்லா நேஷன்ஸும் சேர்ந்து அட்டாக் பண்ண நேஷனுக்கு அகைன்ஸ்டா வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணதுக்கான பர்பஸ். அண்ட் இது எதுக்காக அப்படின்னா நாட்டோ வந்து வெஸ்டர்ன் நேஷன்ஸ்லாம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அப்போஸ் பண்ணி தான் வந்து இந்த கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அட் பிரசன்ட் நாட்டோல பார்த்தீங்கன்னா 29 மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் அதே வந்து கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்ல பார்த்தீங்கன்னா அட் பிரசன்ட் வந்து 6 மெம்பர்ஸ் தான் வந்து இருக்காங்க.
ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மாஸ்கோ ரஷ்யாவில் வந்து இருக்கு. இப்போ கரண்ட் மெம்பர்ஸ்லாம் யார் யார் சிஎஸ்டிஓல அப்படின்னா அர்மேனியா, பெலாரஸ், கசகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா அண்ட் தஜிகிஸ்தான். ஸோ இவங்களாம் தான் வந்து மெம்பர்ஸ். அண்ட் ஆப்கானிஸ்தானும் சர்பியாவுக்கும் வந்து அப்சர்வர் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏர்லியர் வந்து 1992லேயே வந்து ஃபர்ஸ்ட் இதோட ட்ரீட்டி வந்து சைன் பண்ணாங்க. மெம்பர்ஸ் வந்து அர்மேனியா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான் அண்ட் உஸ்பெகிஸ்தான் இவங்க எல்லாருமே. லேட்டர் 1993 நெக்ஸ்ட் இயர் ஒரு 3 நேஷன்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க, அசர்பைஜான், பெலாரஸ் அண்ட் ஜார்ஜியா. திருப்பியும் 1994ல இந்த ட்ரீட்டி வந்து இட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். ட்ரீட்டி சைன் பண்ணாங்க, பட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்தது 1994ல. திருப்பியும் ஒரு 4 இயர்ஸ் 1999ல என்னாச்சுன்னா ஒரு 3 நேஷன்ஸ் வந்து அந்த சிஎஸ்டிஓலேருந்து வெளியே வந்தாங்க. அசர்பைஜான், ஜார்ஜியா அண்ட் உஸ்பெகிஸ்தான் இவங்க 3 பேரும் வெளியே வந்தாங்க. அண்ட் திருப்பியும் உஸ்பெகிஸ்தான் மட்டும் ஜாயின் பண்ணாங்க. திருப்பியும் 2012ல வந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா வந்து 6 மெம்பர்ஸ் தான் வந்து இருக்காங்க. அது வந்து இந்த மெம்பர்ஸ் தான் அர்மேனியா, பெலாரஸ், கசகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா அண்ட் தஜிகிஸ்தான். So that's all for today's Hindu News Analysis. Thank you.